நான் நிறைய கான்ட்ரவர்சியா அவரை பத்தி பேசியிருக்கிறேன். தொழில தான் பேசுறேன். அந்த அரசியல நம்ம பேசல. அது காரணம் அந்த உங்களை மாதிரி ஒரு மீடியா யோசிங்க 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 போயிட்டாரு. ஒரு 10 ஸ்டெப் போயிட்டாரு. அப்ப நான் விஜய் சார் அப்படின்னேன். டக்குன்னு வந்துட்டாரு, என்னை நோக்கி வந்துட்டாரு. கை கொடுத்துட்டு அப்படி பேச பாக்குறேன், கண்ணு கலங்கிருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல வச்சு அவர்கிட்ட எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சாரி சார், நான் உங்க ஃபேஸ் பார்க்கல சார். நான் அவர் அங்க இருந்து அழுதுட்டே வந்திருக்கிறேன். ஓகே. என்னைக்காவது கேப்டன் அந்த படம் பார்த்தேன், சூப்பரா போலீஸ் கேரக்டர் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா, யாராது யாராது ஏன் நான் தான் பால் பண்ணி பேசுறேன், அங்க யாராவது உண்மையை சொன்னோம்லா, ஏங்க அடிச்சா அப்படியே நிக்காமலா அப்படிங்கிறது திருநெல்வேலி ஸ்லாங். எங்க ஆத்தாளுக்கு ஒரு ஆளை வெட்டுறது ஒண்ணுதான், 10 ஆளை வெட்டுறது ஒண்ணுதான். அடே பிடிச்சு கிட்டுங்கடா. அங்க போய் கேளு, அதிர்ச்சி போயிட்டேன் சார். தெரியல சார், சொல்லி கொடுங்க சார். என்னை பாரு ஆரியா இருக்காரு, மேல இருந்து கீழே பாக்குறேன். இந்த பக்கம் போலீஸ் இருக்காரு, இவரை பாக்குறேன். இந்த பக்கம் சாமியார்லாம் இருக்காங்க, பாக்குறேன். திரும்ப அவரை பாக்குறேன். நோ ரியாக்ஷன் அவர்கிட்ட. இப்போ நீ காரணம் என்ன ஆசீர்வாதம்? யார் பகவான்? நான் தாண்டா. நான் இவ்வளவு படம் நடிச்சிருக்கிறேன். ஒரு 178 டைரக்டர் நடிச்சிருக்கிறேன். என்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா, இந்த பெஸ்ட் டைரக்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா, நான் பாலசாரை தான் சொல்லுவேன். ஓ, அது பரவாயில்ல. அதுக்கப்புறம் என்ன சொல்லு? அதுக்கப்புறம் என்ன சொல்லு? TN Talkies தமிழ். தேமுதிகல ஒரு முக்கிய பொறுப்புல இருந்தீங்க. அதுக்கப்புறம் அதிமுக நினைச்சு, இப்ப தாவேகா. அவரோட செந்தூர பாண்டியில கூட அவரு தம்பியா நினைச்சு. தம்பி விஜயோட ஆட்சி இப்ப எப்படி இருக்கு? அதாவது பாத்தீங்கன்னா, நான் நிறைய கான்ட்ரவர்சியா அவரை பத்தி பேசியிருக்கிறேன். தொழில தான் பேசுறேன். அந்த அரசியல நம்ம பேசல. அது காரணம் அந்த உங்களை மாதிரி ஒரு மீடியா ஜெயிலர் லியோ கம்பாரிசம் பண்ணாங்க. அப்ப நான் ஃபேக்ட சொன்னேன். அவருடைய பிசினஸ், அப்புறம் ஜெயிலரோட ப்ரொடக்ஷனு, ஜெயிலர் ரிலீஸ் பண்ற அந்த டிஸ்ட்ரிபியூட்டர், அந்த இதெல்லாம் பத்தி கம்பாரிசன் பண்ணி, அவருடைய ரஜினி சாரோட இது இப்படி இருந்தது, இவருக்கு 4 ஸ்டேட்ல தான் இருக்கு, பட் ரஜினி சார் இந்தியா ஃபுல்லா இருந்தது. அதனால நம்ம ஜெயிலர் தான் அதிகமா வசூல் ஆகும், ஆயிருக்கு. பட் லியோ அந்த அளவுக்கு ஆகாதுன்னு சொல்லி, அது சில மீடியாக்கள் மீடியா உங்களை மாதிரி ஒரு மீடியால பேசும்போது அது ரொம்ப கான்ட்ரவர்சி ஆயிப்போச்சு. பட் நீங்க சொன்ன மாதிரி நம்ம தேமுதிகல கிட்டத்தட்ட எல்லா பெரிய பதவியிலுமே இருந்தேன். மாநில இளைஞர் அணி, அப்புறம் செய்தி தொடர்பாளர் அப்படின்னு சொல்லி நிறைய பெரிய பதவிகள்லாம் இருந்தோம். பட் அங்க நம்ம சொன்னதுதான், நம்ம கேப்டனுக்கு அப்புறம் சில விஷயங்கள் அங்க நமக்கு நெருடலா இருந்துச்சு. அதனால நம்ம சரி, நம்ம அதிமுகவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அதிமுகவுக்கு வந்தோம். பட் அதிமுகவுல இருந்து நிறைய பேர் இங்க தாவேகாவுக்கு போனாங்க. அதுல முக்கியமா சொல்லணும்னா, அம்பாசமுத்திரம் எக்ஸ் எம்எல்ஏ எஸ்கே அண்ணா எங்க பக்கத்து ஊர், 10 கிலோமீட்டர் தான். எனக்கும் அவருக்கும் ஒரு 20-25 வருஷம் நட்பு. அப்போ அவரு சொன்னாரு, நான் தாவேகா போறேன், நாளைக்கு காலையில சபாநாயகர் ரூம்ல போய் நான் ரிசைன் லெட்டர் கொடுத்துட்டு தாவேகால ஜாயின் பண்ண போறேன், நீங்க என்ன பண்ண போறீங்கன்னாரு. எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க, அப்புறம் நான் திரும்ப 5 நிமிஷம் கழிச்சு அண்ணா உங்களோடய வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அதுக்கும் காரணம் இருக்கு. என்னன்னா, திரு சூப்பர் குட் ஆர்பி சௌத்ரி முதலாளி அவருடைய டெத்துக்கு நான் போயிருந்தேன். ஓகே. அப்போ இவர் சார் சிஎம் ஆயிட்டாங்க. ஆமா, சிஎம் ஆயிட்டாங்க. சாரு வந்திருந்தாங்க. அப்போ எல்லாம் பரபரப்பா வச்சு சாரு வர்றாருன்னு எல்லாமே போலீஸ் எல்லாம் வந்தாங்க, எல்லாத்தையும் இது பண்ணாங்க, ரோப்பு போட்டாங்க. என்னைய மட்டும் விட்டாங்க போலீஸ். நான் நின்றுட்டு இருக்கிறேன். சார் வந்தாரு, மேல போயிட்டு பார்த்துட்டு மரியாதை செஞ்சுட்டு எல்லாம் கீழே வந்தாரு. நான் பின்னாடி நிக்கிறேன், சைட்ல நிக்கிறேன். என்னைய கிராஸ் பண்ணி அவரு போயிட்டாரு. ஒரு 10 ஸ்டெப் போயிட்டாரு. அப்ப நான் விஜய் சார் அப்படின்னேன். டக்குன்னு வந்துட்டாரு, என்னை நோக்கி வந்துட்டாரு. சோ ஒரு சிஎம், மிகப்பெரிய ஒரு மாஸ் ஹீரோ, நம்மளை தேடி அவர் வர்றாரு. நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும்.
அப்போ நம்மளை தேடி வந்தோடனே நான் அவரை பார்த்து கை கொடுத்துட்டு அப்படி ஃபேஸை பார்க்கறேன், கண்ணு கலங்கிருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல வச்சு அவர்கிட்ட எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சாரி சார் நான் உங்க ஃபேஸ் பார்க்கல சார். அவர் அங்கிருந்து அழுதுட்டே வந்திருக்கிறாரு. ஓகே. ஏன்னா அவர் ஜீவா சார் ஃப்ரெண்டு, பிளஸ் ஆர்பி சௌத்ரி சார் படம் பூவே உனக்காக தான் வந்து அவர் பெரிய ஹிட்டு, லேடிஸ் மத்தியில இவர் ஒரு ரீச் பண்ண படம் அது. ஸோ இவர் அந்த 2 படம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 2 படமோ 3 படமோ அந்த ப்ரொடக்ஷன்ல பண்ணியிருக்காரு. ஆமா, ஆமா. அப்போ நான் வந்து அவர் ஃபேஸை பார்த்தோம்னா கண் கலங்கி அழுதுட்டு இருந்தாரு. நான் சாரி சார் நான் உங்க ஃபேஸை பார்க்கல, நான் சார் ஒரு நாள் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கையை மட்டும் அவர் கொடுத்தாரு. நானும் கை கொடுத்தேன், போயிட்டாரு. ஏன்னா அவ்வளவு பெரிய ஹீரோ, ஒரு சிஎம் ஆயிட்டாரு. நான் பின்னாடி நிக்கிறேன், நம்மளை நோக்கி அவர் வந்தார். ஸோ அப்போ நமக்கு சரி இவர் ஏதோ சம்திங் ஒரு டிஃப்ரெண்டான ஒருத்தர் அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சது. பட் அவர் அவர் 7 படம் அவர் கூட நான் நடிச்சிருக்கிறேன். ஓகே. வில்லு, சுறா, திருப்பாச்சி, மதுரை, ஆதி, இன்னும் 2 படம், ஒரு 7 படம் அவர் கூட நான் நடிச்சிருக்கிறேன். சரி, அப்ப இவரு சுப்பியான இந்த மாதிரி கேட்டதுனாலயே இந்த இன்சிடென்ட் என்கிட்ட வந்து அது மனசுல வந்து இருந்துச்சு. சரி சார் வந்து இவ்வளவு தூரமா மேல போனாலுமே எளிமையா இருக்கிறாரு. பிளஸ் வந்து இன்னொரு விஷயமும் வந்து பார்க்கணும். ஏன்னா கேப்டன் அவர்கள் 2011 ஒரு சாதாரண ஒரு சைக்கிள் கடை வச்சிருந்தவரை எம்எல்ஏ ஆக்குனார். ஓகே. நல்ல தம்பின்னு சொல்லிட்டு எக்மோர்ல. ஓகே. அதையும் தாண்டி விஜய் சார் வந்து நிறைய சாமானியர்களை வந்து நீங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கியிருக்காரு, மினிஸ்டர் ஆக்கியிருக்கிறாரு. பிளஸ் அவர் கூட இருந்தவங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறாரு. அப்போ வந்துட்டு அந்த கேப்டனுடைய குணாதிசயங்கள் நிறைய இவர்கிட்ட இருக்குது. சோ பார்த்தேன் நான். நம்ம சரி அதிமுகவுல வந்து இருக்கிறத விட இதுல போனோம்னா நமக்கு வந்து சரி ஒரு அரசியல்ல வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால வாய்க்கிற டை நாங்க வந்தோம். கிட்டத்தட்ட 240 படங்கள் மேல பண்ணிருக்கு. அதுல 100கணக்கான படங்கள் வந்து நீங்க போலீஸாவே பண்ணிருக்கீங்க. கேப்டன் நிறைய படங்கள் வந்து போலீஸ் பண்ணிருக்கேன். என்னைக்காவது வந்து கேப்டன் வந்து அந்த படம் பார்த்தேன், சூப்பரா போலீஸ் கேரக்டர் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. திட்டிருக்காரு. ஆமா, நான் நிறைய மோஸ்ட் ப்ராபப்லி பாத்தீங்கன்னா எல்லாமே போலீஸ் கேரக்டர் தான் பண்ணிருப்பேன். அது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி 5 லாங்குவேஜ் இல்ல. கிட்டத்தட்ட முக்காவாசி படம் போலீஸ். நான் வந்து போலீஸ் ட்ரெஸ்ஸே வந்து ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கேன். 3 செட் வச்சிருக்கேன். போன் பண்ணி கேட்டுக்கிறது டைரக்டர்கிட்டயோ, அசோசியேட் டைரக்டர்கிட்டயோ இல்ல மேனேஜர்கிட்டயோ. அவன் வந்து சொல்லுவாங்க, சார் இன்ஸ்பெக்டர் அப்படின்னா 3 ஸ்டாரு, அந்த ரோப்பு, காக்கி ரோப்பு அதெல்லாம் போட்டுக்கிறது. சிலர் வந்து சொல்லுவாங்க, சார் டிஎஸ்பி சார் அப்படிம்பாங்க, அதை ரோப்பை மாத்துவோம், இதை பேட்ச் மாத்துவோம். சிலர் சொல்லுவாங்க, சார் எஸ்ஏ கேரக்டர் சார். அப்போன்னா எஸ்ஏன்னா 2 ஸ்டாரு. இதை கேட்டுக்கிறது. ஒரு 3 செட்டு வச்சிருக்கிறோம், ஸ்டார் எல்லாமே கையில வச்சிருக்கிறோம், ரோப்பு கிப்பு அதுக்கு தகுந்த தொப்பி கிப்பி எல்லாமே வச்சிருக்கிறோம். நான் 87ல வந்து எஸ்ஏ செலக்ஷன் ஆயிடுச்சு. நிஜமாவே வந்து வீட்டுல வந்து எனக்கும் என்னுடைய பிரதர் வந்து ரகுநாதன் பேரு, அவருக்கும் செலக்ஷன் ஆயிடுச்சு. 2 பேருக்குமே செலக்ஷன். அப்போ வீட்டுல சொன்னாங்க, யாராவது ஒருத்தர் போகலாமே அப்படின்னு. அப்ப என்னுடைய பிரதர் வந்தாங்க. அவரு வந்துட்டு இன்ஸ்பெக்டர் ஆகி டிஎஸ்பி ப்ரமோஷன் எல்லாம் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனாரு. எனக்கு விட்ட குறையா தொட்ட குறையா என்னன்னு தெரியல, சரின்னு சொல்லிட்டு நம்ம அந்த போகல. அப்புறம் வந்துட்டு பிலிம் இன்ஸ்டியூட்ல டைரக்ஷன் படிச்சேன். அப்புறமா நடிக்க ரமணா படத்துல தான் எனக்கு ஃபர்ஸ்ட் வாய்ப்பு கிடைச்சது. அது கேப்டன் மூலமா வாய்ப்பு கிடைச்சது. அப்போ அது இப்போ சினிமாவில் நமக்கு ஃபுல்லாவே போலீஸ் கிடைச்சு. நம்ம விட்ட குறையோ தொட்ட குறையோ அந்த ட்ரெஸ்ஸை போடணும்னு அமைப்பு இருந்திருக்கு. அதனால வந்து நான் வந்துட்டு போலீஸ் ட்ரெஸ் போட்டேன். கேப்டன் வந்து ஒரு நாள் வந்து கேப்டன் கூட நம்ம பேசிட்டு இருக்கும்போது என்கிட்ட அரசியல் பேசுறதை விட சினிமா வந்து பேசுவார் அதிகமா. மணிக்கணக்கில் பேசுவார். நான் வந்து பொண்ணு யாரு அவங்க வந்துட்டு வரல, அவர் வந்து ஃப்ரீயா இருக்காரு அப்படின்னா என்னைய வந்து சிசிடிவியில பாத்துட்டாருன்னா ரிசப்ஷன்ல இருந்தோம்னா என்னை மேல வர சொல்லிடுவார். அந்த சினிமா கதைகள் நிறைய பேசுவார். நீங்க வந்துட்டு சினிமா துறையில தான் உங்க பயணத்தை ஆரம்பிச்சு, திடீர்னு எங்கேருந்து உங்களுக்கு வந்தது அந்த அரசியல் சேரணும் அப்படின்ற எண்ணம்? நம்ம வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, நான் எனக்கு நேட்டிவ் திருநெல்வேலி. திருநெல்வேலியில நான் வந்து பாளையங்கோட்டை ஜான்ஸ் காலேஜ்ல படித்தேன். என்னுடைய சீனியர் வந்து MS அண்ணாதுரை அப்படின்ட்டு கேமராமேன், எனக்கு 1 இயர் சீனியர். அவர் படிச்சு முடிச்சுட்டு சென்னை வந்தார். சென்னை வந்தோன்னா அவர் வந்துட்டு கர்ணன் சார்ட்ட கேமரா அசிஸ்டண்டா வேலைக்கு. அப்போ அவருடைய ஃபாதர் வந்து அங்க எக்ஸிக்யூட்டர் பிளஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் பிளஸ் வந்து ப்ரொடியூசர் சூரி சார் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில பெரிய ஆளு. அவர் ப்ரொடியூசர். ரஜினி சார் வச்சு எல்லாம் படம் பண்ணியிருக்காரு. முப்பத்து ராஜா,
மேடம் ஜெயலலிதா வச்சு வைரம்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. நிறைய படங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அவருடைய பையன் தான் அண்ணாதுரை சார். ஓகே. இன்னைக்கு நானும் சரி, திரு விக்ரமன் இருக்காரு director, அவரெல்லாம் வந்துட்டு அண்ணாதுரை சார் தான் சினிமாவுக்குள்ள கொண்டு வந்தது. ஓகே. அப்ப நான் வந்து எனக்கு 1 இயர் சீனியருங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து ஃபைனல் இயர் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சு, அப்புறம் வீட்டுல வந்து சொன்னாங்க பேங்க் எக்ஸாம் எழுதுங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அப்புறம் எங்க வீட்டுல வந்து பொதுவா பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க. அப்ப எங்க அப்பா தான் சொன்னாங்க, ஏன் சினிமாவுக்கு போனா என்ன அப்படின்னாங்க. அந்த சமயம் வந்து திரு அண்ணாதுரை அவர்கள் அங்க ஷூட்டிங் வந்திருக்காரு குற்றாலத்துக்கு. அப்ப நான் எங்க அப்பாட்ட சொல்றேன், இந்த மாதிரி சூரி சார் பையன் வந்து இங்க ஷூட்டிங் வந்திருக்காரு, அவர்கிட்ட சேர்த்து விடுங்க, நான் சினிமாவுக்கு போறேன். எங்க அப்பா வந்து எங்க அப்பா வந்து எக்ஸிக்யூட்டிவ் சினிமா தியேட்டர், அவங்க அண்ணாதுரை சார் அப்பா வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசர். அப்ப அவங்க 2 பேருக்கும் ஆல்ரெடியுமே வந்து கான்டாக்ட், நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்ப நான் சொன்னேன், நீங்க சூரி சார்கிட்ட சொல்லி துரை சார்கிட்ட பேச சொல்லுங்க, அண்ணாதுரை சார்கிட்ட பேச சொல்லுங்க. அப்புறம் என் அப்பா சூரி சார்கிட்ட பேசி அப்போ அவரும் வந்துட்டு துரை சார்கிட்ட சொன்னா, அவனை இப்போ வர சொல்லுங்க, குற்றாலத்துக்கே வர சொல்லுங்க. எங்க அப்பா என்னைய கூப்பிட்டு குற்றாலத்துக்கு போயிட்டான். அங்க போனோன்னா அவரு நமக்கு சீனியர், காலேஜ்ல எனக்கு 1 இயர் சீனியர். அந்த படத்தோட கேமராமேன். டைரக்டர் வந்து சொர்ணம் சார், கலைஞர் சாரோட ரிலேஷன். கலைஞர் கதை வசனம், சொர்ணம் சார் டைரக்டர். அந்த படம் தான் இப்போ முன்னாடி முதலமைச்சராக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவருடைய முதல் படம், ஒரே ரத்தம். அதுதான் அவருடைய முதல் படம். அப்ப நான் அதுல போன உடனே இன்னைக்கே ஜாயின் பண்ணிருங்கன்ட்டார் அவரு. கூப்பிட்டு போய் எங்க அப்பா சொன்ன உடனே இன்னைக்கே அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணிருக்கேன். அவர்கிட்ட கேமரா அசிஸ்டண்டா உடனே ஜாயின் பண்ணேன். ஒரு 7 படம் நான் வந்து கேமரா அசிஸ்டண்டா வேலை. ஓகே. அப்பெல்லாம் ஃபிலிம் தான், டிஜிட்டல் கிடையாது. அப்ப நான் வந்து ஃபீல் பண்ணேன், சரி நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும், இதோட நல்லா என்ன விஷயம் அப்படின்னா ஃபிலிம் இன்ஸ்டியூட், திரைப்பட கல்லூரி. அப்ப நான் எங்க அப்பாட்ட சொல்றேன், நான் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே, என்ன ஜாயின் பண்ண போறேன், நான் ஆக்டிங் ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்ளிகேஷன் போட்டோம். அப்ளிகேஷன் போட்டதுல வந்து எனக்கு வந்து ஆக்டிங் கிடைக்கல. அப்ப ஜட்ஜி யார் வந்தான்னு கேட்டீங்கன்னா வி.எஸ். ராகவன் சார்ன்னு சொல்லிட்டு ஒரு நடிகர், பழம்பெரும் நடிகர், பெரிய நடிகர், மூத்த நடிகர். அவர் என்னைய ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. நான் வந்து மனோகரா வசனத்தை பேசி நடிச்சு காட்டினேன். அப்புறம் இன்னொரு ஸ்கிரிப்ட் ஒண்ணு நான் நடிச்சு காட்டினேன், மோனோ ஆக்டிங் மாதிரி நான் நடிச்சு காட்டினேன். அது அவருக்கு திருப்தி இல்லை, என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அப்போ 1 வருஷம் நான் வெயிட் பண்ணேன். சரி என்ன பண்றது, ஆக்டிங் கிடைக்கலையா, அப்போ அடுத்த வருஷம் டைரக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்ளிகேஷன் போட்டேன். அப்ளிகேஷன் போட்டு அப்புறம் எங்க அப்பா வந்துட்டு இங்க வந்து ஒரு ஏஎஸ் ஆபீசர் யாரையோ பார்த்தானே நான் ஜாயின் பண்ணி விட்டு போயிட்டேன். எந்த வீட்டுலயும், நிறைய வீட்டுல சொல்றேன், நான் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க சினிமாவுல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் வீட்டுல தான் பண்ணுவாங்க. எங்க அப்பா வந்து அதுல பிலிம் இன்ஸ்டியூட்ல டிஎப்டி டைரக்ஷன்ல சேர்த்து விட்டார். நான் டைரக்ஷன் முடிச்சுட்டு அப்புறமா 2002ல கேப்டன் மூலமாக ரமணா திரைப்படத்துல நடிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரே ரத்தம்லாம் டயலாக் இல்லாம நடிச்சேன். என்னுடைய முதல் டயலாக் பேசி நடிச்ச படம் வந்து ரமணால வந்து பாத்தீங்கன்னா அந்த லாக்அப்ல வச்சு நிறைய பேரை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க போலீஸ். அப்ப நார்த்ல இருந்து ஒரு போலீஸ் வந்திருப்பாரு. அவர் கேட்பாரு, என்னங்க உண்மையை சொன்னாங்களா என்ன கேட்பாரு. அப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் வர்றாரு, யாரும் சொல்லலைங்க, எங்கேயாவது பரவாயில்ல, திருநெல்வேலியில போலீஸ்கிட்ட மாட்டினாங்கன்னா அவர் தோலை உரிச்சு தொங்க போட்டு உண்மையா வர வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே திருநெல்வேலியில இருந்து ஒரு போன் அப்படின்னு சொல்லி போன் கொடுப்பாங்க. அப்ப நான் அந்த கவுண்டர் இன்ஸ்பெக்டரா இருப்பேன். நான் தான் பால் பாண்டிய பேசுறேன், அங்க யாராவது உண்மையை சொன்னோம்லா, ஏங்க அடிச்சா அப்படியே நிக்காமலா அப்படிங்கிறது திருநெல்வேலி ஸ்லாங். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் டயலாக் பேசி நடிச்ச படம். அப்புறம் ரமணாவுக்கு அப்புறம் நிறைய படங்கள் நம்ம பண்ண ஆரம்பிச்சோம். ஒரு அண்ணாதுரை சார் மூலமா தான் நம்ம வந்து இந்த சினிமால வந்தது. அதன் பிறகு வந்து 2002ல வந்து நம்ம ரமணால நடிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு கிட்டத்தட்ட எல்லா லாங்குவேஜ்லயும் நிறைய படங்கள் பண்ணிட்டோம். 250க்கு மேல, நீங்க சொல்றது 250, பட் நிறைய நடிச்சிட்டாங்க. 300 மேல நடிச்சிட்டோம். ரிலீஸ் ஆனது 250, ரிலீஸ் ஆகாதது ஒரு லிஸ்ட் இருக்கு என்கிட்ட. அப்புறமா சீரியல் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு இல்ல அதோட அதிகமா இப்ப அதிகமாயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 60-70 சீரியல் எல்லா சேனல்லுமே பண்ணேன். தெலுங்குல சீரியல் பண்ணோம், ஆடு நிறைய பண்ணிருக்கிறேன். இப்போ லேட்டஸ்டா கூட லேஸ் ஆடு கூட பண்ணேன். ஸோ இப்படி நம்மளுடைய சினிமா வாழ்க்கை இப்படி டிராவல் ஆயிடுச்சு. நீங்க நினைக்கிற மாதிரி, அதாவது போர் அடிக்கும் போது நம்ம நடிச்ச இந்த படத்தை போட்டு பார்ப்போம் அப்படின்னா எந்த படம்? 4 கடவுள்.
ஒரே படம் தான். ஆமா. ஓகே. ஏன்னு கேட்டீங்களா, அது ஒண்ணு. திருப்பாச்சி திருப்பாச்சியில காமெடி ரொம்ப famous. ஆமா ரொம்ப ஃபேமஸ். விஜய் சாரை வந்து ஆடு வெட்டுற மாதிரி 10 ஆடு வெட்டுறதும் ஆமா, ஆமா. பேசாம ஊருக்கு வந்தமா போனமா இல்லாம வீணா எங்க ஊரு கோயில் விஷயத்துல தலையிடுற நீ. எங்க ஆத்தாளுக்கு ஒரு ஆளை வெட்டுறது ஒண்ணுதான், 10 ஆடை வெட்டுறது ஒண்ணுதான். டேய் புடிச்சு கிட்டுங்கடா. super. ஆமா அது சரியான காமெடி அது. பயங்கர ஆமா அதை பார்ப்பேன். அப்புறம் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி நான் கடவுள். ஏன்னா நான் கடவுள் நடிச்சதுக்கு பிறகுதான் வந்து நமக்கு வந்துட்டு ஆக்டிங் அப்படின்னா என்னங்கிறது தெரிய ஆரம்பிச்சு. ஓகே. அதுக்கு முன்னாடி எல்லாம் போவோம், டயலாக் சொல்லுவாங்க, பேசுவோம், வந்துருவோம். பட் ஆக்டிங்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறது பாலா சார் படத்துல. அதுக்கு முன்னாடி நான் அவர் கூட பிதாமகன் நடிச்சேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜெயிலர், அதுல கம்மியா தான் வரும், ஜெயிலரா வரும். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா த்ரூ அவுட். இப்போ இவர் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் வந்து அது பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், டயலாக் டெலிவரி ஆகட்டும், ரியாக்ஷன்ஸ் ஆகட்டும், ஐபால் மூவ்மெண்ட் ஆகட்டும், எல்லாமே வந்து அவர் வந்து சொல்லி தருவார். அதுக்கு முன்னாடி நம்ம போவோம். பிளஸ் இன்னொரு விஷயம், போலீஸ் வேஷம் நடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா உருட்டல் மிரட்டல் அது நம்ம உருவத்துக்கு நம்ம குரலுக்கு வந்து கரெக்டா மேட்ச் ஆகி போயிடும். பட் இது நான் கடவுள்ல ஒண்ணுமே அவர் வந்து பார்ப்பார். அந்த டயலாக் டெலிவரி கூட. அதுல ஒரே ஒரு சின்ன சீனை, போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பூஜா அவங்க குரூப் எல்லாத்தையும் குடிச்சிருப்போம். அப்ப நான் வந்து அந்த ஹீரோயின்ட்ட சொல்லுவேன், வெளியில முருகன் ஒருத்தா இருக்கான், அவன் எங்க சொல்றான்னா அங்க பிக்சர் இது அப்படிங்கிறது ஒரு டயலாக். அப்ப அவரு மானிட்டர் விட்டு வரமாட்டாரு பாலன் சார், எப்பவுமே மானிட்டர் தான் இருப்பாரு. அசோசியேட் டைரக்டர் வந்து சிங்கம் போலீஸ் சார், இப்ப நடிகரா இருக்காரு, அவர் தான் அசோசியேட் டைரக்டர். அவர் வந்து டயலாக் சொல்லி கொடுத்தாரு. டயலாக் வெளியில முருகான ஒருத்தர் இருக்கான், அவன் எங்க சொல்றானா அங்க பிக்சர் இதுதான் டயலாக். டேக்கு போய்கிட்டே இருக்கு. அப்பெல்லாம் பிலிம் தான், டிஜிட்டல் கிடையாது. 1 2 3 4 5 6 7 8 9 10க்கு மேல வந்து போனோம்னா நம்பர் போட மாட்டாங்க. 12 எல்லாம் போட மாட்டாங்க. ABCDFGHJK எல்லாமே OPQR அப்படி போயிடும். நான் ஒரு அதுல பாத்தீங்கன்னா ஒரு 23, இதுல ஒரு 10, அதுல ஒரு 16, 26 டேக்கு ஏதோ வாங்கினேன். அப்போ அது சரியில்லைன்ட்டு செங்குமொழி சார் கூப்பிடுறேன், சார் தெரியல என்னன்னு கேட்டு சொல்லுங்க சார். நான் கேட்கல, ஆனா நீ போயிட்டு எந்திரிச்சு அவர்கிட்ட போய் நான் மானிட்டர் பக்கத்துல தெரியல சார் சொல்லுவேன் சார், டயலாக திரும்ப சொல்லுங்க அப்படின்னா. வெளியில முருகன் ஒருத்தர் அவன் எங்க சொல்றானோ அங்க பிச்சை. இன்னொரு வாட்டி சொல்றேன், வெளியில முருகன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் எங்க சொல்றானோ அங்க பிச்சை. நீங்க ஸ்ட்ரெஸ் பண்றது எந்த இடத்துலன்னா எங்கங்கிற இடத்துல நீங்க ஸ்ட்ரெஸ் பண்றீங்க. எனக்கு என்னுடைய கண்டென்ட், என்னுடைய கான்செப்ட், என்னுடைய படம் பிச்சை. நீங்க அந்த பிச்சைங்கிற இடத்துல அழுத்தம் கொடுத்து பேசணும். இன்னொரு வாட்டி பேசுங்க, வெளியே முருகன் ஒருத்தன் அவன் எங்க சொல்றானோ அங்க பிச்சை. இப்ப வந்து எங்கங்கிறது ஸ்ட்ரெஸ் ஆகி எனக்கு அங்கங்கிறது ஸ்ட்ரெஸ் ஆகும். இல்ல எனக்கு வந்து பிச்சைங்கிற இடத்துல ஸ்ட்ரெஸ் ஆகும். இது நிறைய டைரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா டப்பிங்ல பாத்துக்குவாங்க. பட் இப்ப அது அங்கேயே வந்து சாமா அதுக்கப்புறமும் நிறைய டேக் போச்சு. அப்புறமா அது வந்து ஓகே ஆயிடுச்சு. இதே மாதிரி ஒரு சீன் அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் கடவுள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்யா சாரை வந்து விசாரணை பண்றது. அவர் வந்து ஸ்டேஷன்ல அது கோர்ட்ல இருக்கிறது வந்து பெரிய காமெடி சீன் ஆகி போச்சு. நிறைய போலீஸ் ஆபீசர்ஸ், நிறைய லாயர்ஸ் வந்து இதை வந்து சீனை வந்து அப்படியே வச்சிருப்பாங்க அவங்களுடைய செல்போன்ல. என்னன்னா எனக்கு நேட்டிவ் திருநெல்வேலி. நம்ம திருநெல்வேலி காலேஜ்ல எல்லாம் வந்து ஃப்ளூவன்ட் இங்கிலீஷ் வராது, சிட்டி மாதிரி அங்கே வராது. அப்போ அதுல வந்து டயலாக் வந்து ஜட்ஜிட்ட சொல்றது, he is not cooperative with properly அப்படின்னு விட்டு பேசுவேன். ஜட்ஜி திட்டுவார், கழிச்சடா உங்களுக்கு எல்லாம் யார் வேலை கொடுத்தது அப்படின்னு. இது நான் வந்து மானிட்டர் பார்க்கும்போது சிங்கப்புலி சார் தான் என்ன டயலாக் சொல்லி கொடுத்தாரு. நான் இப்ப சொன்னேன், he is not cooperative with properly இப்படி விட்டு படிச்சுட்டு இருந்தேன்னா இவர் மானிட்டர்ல இருந்து வாட்ச் பண்ணிட்டே இருந்தார் அப்படின்னாரு பாலா சார். சார் திருநெல்வேலி தானே, இப்பயே பேசுங்க. மானிட்டர்ல நீங்க இப்ப பேசுனீங்கல்ல, இதே மாதிரி எங்க டேக்லயும் பேசுங்க. நான் கேட்டேன், சார் தப்பா சார்? இல்ல இன்னொரு வாட்டி டயலாக் சொல்லுங்க. he is not cooperative with properly விட்டு பேசுவானா. நிறைய போலீஸ் ஆபீசர் இங்கிலீஷ் தெரியாது, கோர்ட்ல இப்படிதான் பேசுவாங்க. நீங்க கோர்ட்டுக்கு போயிருக்கீங்களா? இல்ல சார், நான் கோர்ட்டுக்கு போனது இல்லை சார் அப்படின்னு.
இப்படியே நீங்க பேசுங்க. இது வந்து பயங்கரமா காமெடி மாதிரி ஆயிப்போச்சு, ரீச் ஆயிப்போச்சு. இது நிறைய போலீஸ் ஆபீசர்ஸும் சரி, நிறைய வக்கீலும் இதை வந்து வச்சிருப்பாங்க செல்போன்ல. ஒரு டிஎஸ்பி பாக்குறேன், அவரு காட்டுறாரு, "இங்க பாருங்க உங்க சீனை தான் நாங்க வச்சிருக்கிறோம், எங்களுக்கு நேரம் போகலன்னா இதை தான் நாங்க பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்போம்." ஸோ அப்போ அந்த சீன் வந்து அவரு நான் கடவுள்ல ஒரு இருப்பாரு, அவரை விசாரிக்கிறது. நான் வந்து வருவேன், வந்துட்டு சேரை இழுத்து போட்டு அவரை வந்துட்டு மேல இருந்து கீழே பார்க்கணும். இந்த பக்கம் ஒரு போலீஸ் இருப்பாரு, இவரை பார்க்கணும். இந்த பக்கம் சாமியார்லாம் இருப்பாங்க, இவங்கள பார்க்கணும். திரும்ப இவரை பார்க்கணும். ஒண்ணுமே ரியாக்ஷன் இருக்காது. கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டாரு. நான் அப்புறம் அப்படி தலையில வச்சுக்கிட்டு இப்படிங்கிறது, இதுதான் ஷார்ட். இதுல டயலாக் கிடையாது. மேல இருந்து கீழே பார்க்கணும், போலீஸை பார்க்கணும், சாமியாரை பார்க்கணும், இங்க பார்க்கணும், இப்படி பார்த்துட்டு இப்படி இது வந்து ஷார்ட். ஓகே, டேக் 1 2 3 4 5 6 7 8 9 10 வரைக்கும் போயிட்டு அதுவும் திரும்ப ABCD FG HFE அது ஒண்ணு போயிட்டு எனக்கு என்னன்னு தெரியல. சிங்கமொழி சார் கேட்டா அவருக்கு சொல்ல மாட்டேங்காரு, நீ அவர்கிட்ட கேளு. செந்தில்னு ஒருத்தர் இருக்காரு அசோசியேட், அவர்கிட்ட கேட்கிறேன். அவரு அப்புறம் இன்னொரு ரவி சார் ஒருத்தர் இருக்கு, ஆச்சாரிய. அவர் இல்லை, அவர் நோ மோர், அவர் இறந்துட்டார். அவரை கூப்பிட்டு, சரி நான் சார் எனக்கு போய் கேளு, நேரம் அதிர்ச்சி போயிட்டா, சார் தெரியல சார், சொல்லிக் கொடுங்க சார், என்னை பாரு அப்படின்னு. ஆரியா இருக்காரு, மேல இருந்து கீழே பாக்குறேன். இந்த பக்கம் போலீஸ் இருக்காரு, இவரை பாக்குறேன். இந்த பக்கம் சாமியார்லாம் இருக்காங்க பாக்குறேன். திரும்ப அவரை பாக்குறேன், நோ ரியாக்ஷன் அவர்கிட்ட. இப்போ நீ காரணம் போடு, ஏதாவது தெரிஞ்சுதானே? ஒண்ணுமே தெரியல சார். திரும்ப பாருன்னாரு. திரும்ப பார்த்தேன், ஏதாவது தெரிஞ்சுதானே? ஒன்றும் தெரியல சார். மேல இருந்து கீழே பார்த்துட்டு இவரை பார்த்துட்டு இவரை பார்த்துட்டு இவரை பார்த்துட்டு, நீ இப்படி கண்ணை மூடுற இந்த இடத்துலதான் உனக்கு கண்ணை மூடணும், அது வரைக்கும் சிமிட்ட கூடாது. இப்போ நம்ம உங்களை நார்மலா யாரா இருந்தாலும் இப்படி பார்த்துட்டு இப்படி பார்க்கும்போது கண்ணு சிமிட்டிடும், மூடிடும். அதான் அவர் பண்ணக்கூடாதுங்கிறார். நீ வந்து மேல இருந்து கீழே பார்த்துட்டு போலீஸை பார்த்து இங்க பார்த்து இங்க பார்த்து இப்படி வரும்போது அவன் கண்ணு மூடணும். அது எதுக்கு அப்படி சொல்றாருன்னு தெரியல. அதே மாதிரி டைலாக் பேசினாலும், எண்டு டைலாக் பேசினாலும் வாயை மூடக்கூடாது. சீனோட எண்டு வரும் பாருங்க, அந்த டைலாக்ல தான் அவன் வாயை மூடணும் பாரு. இது எந்த டைரக்டருமே சொல்ல மாட்டாங்க. இது ரொம்ப புதுசா. ஆமா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீன் இருக்குன்னா, அந்த சீன்ல வந்து நம்ம டைலாக் பேசிட்டே இருந்தோம்னா முடியாத சீன் அப்படின்னா அந்த டைலாக் இப்போ வாயை திறந்துருக்கோம், மூடிட்டா ஒன்பது எண்டு சீனோட எண்டுல தான் வாய் மூடும். ஸோ இதெல்லாம் வந்து அவர்கிட்ட கத்துக்கிட்டது தான். ஸோ அந்த அந்த மேல இது பாக்குறது, அந்த கண்ணு சிண்டாது. அதே மாதிரி வந்து ஒரு கோர்ட்டு சீன்ல, அந்த சீன்ல இஸ் நாட் கோஆபரேட்டிவ் வித் ப்ராப்பர்லி, அதுல வந்து 1 2 சொல்லி கொடுப்பாரு. டான்ஸ்ல தான் வந்து மாஸ்டர் வந்து 1 2 3 4 1 2 3 4 அது அங்கதான் சொல்லி கொடுப்பாரு. இவர் வந்து ஆக்டிங்லயே சொல்லி கொடுப்பாரு. 1 மேல ஜட்ஜே பாரு, 2 ஜட்ஜுக்கு கீழே டைபிஸ்ட் இருக்காரு, டைபிஸ்ட் பாரு, 3ல சைட்ல வந்து இன்னொரு அம்மா வந்து டைப் பண்ணிட்டு இருக்காங்க, அதை பாரு. இதெல்லாம் வந்து அவர் தான் சொல்லி கொடுப்பாரு. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இவ்வளவு படம் நடிச்சிருக்கிறேன், ஒரு 178 டைரக்டர் நடிச்சிருக்கிறேன். என்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா இந்த பெஸ்ட் டைரக்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா நான் பாலா சாரை தான் சொல்லுவேன்.